ஸ்ரீமதியே ராமானுஜ நமக. மண்ணுபுகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கொன்முடிகள் சிந்து வைத்தாய் செம்பன் சேர், கண்ணினன் மாமதில் புடைசூழ் கண்ணபுரத்தன் கருமணியே, என்னுடைய எண்ணமதே ராகவனே தாளேலோ. புண்டரிகா மலரதன் மேல் புவனியெல்லாம் படைத்தவனே, திண்டிரால் தடகைதன் உரமுருவ சிலை வளைத்தாய், கண்டவர்தம் மனமலங்கும் கண்ணபுரத்தன் கருமணியே, எண்டிசையும் ஆளுடையாய் ராகவனே தாளேலோ. கொங்குமலி கருங்குழலால் கோசலைதன் குளமதலாய், தங்கு பெறும் புகழ் சனகன் திருமருகா தாசரதி, கங்கையிலும் தீத்தமளி கண்ணபுரத்தன் கருமணியே, எங்கள் குலத்தின் அமுதே ராகவனே தாளேலோ. தாமரை மேல் அயனவனை படைத்தவனே, தசரதன் தன் மாமதலாய் மைதிலிதன் மணவாளா, வண்டினங்கள் காமரங்கள் இசைபாடும் கண்ணபுரத்தன் கருமணியே, எமருவும் சிலை வளவா ராகவனே தாளேலோ அப்படிங்கிறாரு. குலசேகர ஆழ்வாருடைய என்ன சொல்கிறாருன்னா, மண்ணு புகழ் கோசலைதன், அதாவது நிலைத்த புகழையுடைய கௌசல்யா தேவியின் அழகிய வயிற்றில் பிள்ளையாக அவதரித்தவனே, தெற்கு திசையிலுள்ள இலங்கை அரசனான ராவணனுடைய 10 தலைகளும் சிதறி வீழும்படி பானம் தொடுத்தவனே, செவ்விய தங்கத்திலே செய்யப்பட்ட அழிவற்ற அழகான பெரிய மதில்களால் 4 புறம் சூழப்பட்ட அந்த திருக்கண்ணபுரத்தில் வீட்டிற்கும் என் கண்ணின் கருமணி போன்ற ராகவனே, எனது இனிய அமுதமே, உன்னை நான் தாளாட்டுகிறேன் அப்படிங்கிறாரு. புண்டரிகா மலரதன் மேல் புவனியெல்லாம் படைத்தவனே அப்படிங்கிறாரு. தாமரை பூ மேலே பிரமவை தோற்றுவிச்சவன், அவர் உலகங்களை படைத்தவனே, மிகுந்த வலிமையுடைய தாடகையின் மார்பை துளைக்கும்படி வில்லை வளைத்து பானம் எய்தவனே, பார்த்தவரெல்லாம் தங்கள் மனதை பறிகொடுக்கும்படியாக திருக்கண்ணபுரத்தில் எழுந்தறியுள்ள என்னின் கண்ணின் கருமணி போன்ற ராகவனே, 8 திசையும் ஆள்பவனே, உன்னை நான் தாளாட்டுகிறேன் அப்படிங்கிறாரு. என் திசையும் ஆளுடையாய் ராகவனே தாளேலோ அப்படிங்கிறாரு. வாசனை வீசும் கருங்கூந்தலையுடைய கோசலையின் குலத்தை விளங்க வைத்தவனே அப்படிங்கிறாரு. பெரும் புகழை நிரந்தரமாக பெற்றிருக்கும் ஜனகனின் மருமகனே, தசரதனின் செல்வமே, கங்கை நீரிலும் புனிதமான தீர்த்தங்களையுடைய இந்த திருக்கண்ணபுரத்தில் அருள் செய்யும் என் கண்ணின் கருமணி போன்றவனே, எங்கள் ராஜ வம்சத்துக்கெல்லாம் இனிய அமுதமே, உன்னை நான் தாளாட்டுகிறேன் அப்படிங்கிறாரு குலசேகர ஆழ்வார். நாவிக்களத்தில் பிரமாவை தோற்றுவித்தவனே, தசரத சக்கரவர்த்தியின் மூத்த குமாரனே, சீதை மணாலனே, வண்டுகள் கூட்டமாக காமரம் என்னும் இசையை பாடும் திருக்கண்ணபுரத்தில் வீட்டிருக்கும் என் கண்ணின் கருமணியே, அம்புகள் பொருந்திய சார்ங்கம் என்ற வில்லை வளைக்கும் வல்லமை பெற்ற ராகவனே, உன்னை நான் தாளாட்டுகிறேன் அப்படிங்கிறாரு. பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி, ஆராயன் பிணையவனோடு அருங்கானம் அடைந்தவனே, சீராளும் மறைமார்பா திரு கண்ணபுரத்தரசே, தாராளும் நின்மொழி நின் தாசரதி தாளேலோ. செல்வம் நிரம்பிய அயோத்தியாலும் உரிமையை பரதனுக்கு அளித்துவிட்டு அபரிதமான அன்பையுடைய தம்பி லட்சுமணனோடு அடர்ந்த காற்றுக்கு சென்றவனே, வீரலட்சுமிக்கு இருப்பிடமாக மலை போன்ற மார்பையுடையவனே, திருக்கண்ணபுரத்து மன்னனே, மாலையோடு கூடிய சிறந்த திருமுடியுடைய என் தாசரதி, உன்னை நான் தாளாட்டுகிறேன்
அப்படிங்கிறாரு. சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர் கருமருந்தே அயோத்தி நகர் அதிபதியே, கற்றவர்கள் தாமாலும் கண்ணபுரத்தன் கருமணியே, சிற்றவைதன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாளோலேங்கிறாரு குலசேகர ஆழ்வார்.